بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு! அங்க போறாங்க. அங்க போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க அந்த ஒரு சஹாபியை அது பாதுகாப்பு படைக்கு நியமனம் செய்திருக்காங்க. யாரை நியமனம் செய்தார்களோ அந்த தளபதி முகமது மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே கைது செய்யறாங்க. அந்த 80 பேரை தூக்கிட்டாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பயணிகளா வந்திருக்காங்க, எப்படி போய் குத்திட்டு வந்துடலாம் நினைச்சிட்டானுங்க. ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் பக்காவா போவாங்க. உடனே போய் சுத்துறாங்க. சுத்தி பிடிச்சி 80 பேரை பிடிச்சி கூட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட நிறுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட நிறுத்திட்டு நீங்க ரசூலுல்லாஹ் ஆர்டர் பண்ணணும். ரசூலுல்லாஹ் ரொம்ப மென்மையா சொல்றாங்க, அவுத்துங்க போட்டு இவங்களால ஒன்றும் கதை ஆகாது, இவங்களை பத்தி தெரியும் போ அப்படிங்கிறாங்க. அனுப்பிச்சு விடுறாங்க. அனுப்பிச்சு விடுறது காரணம் என்ன? ஒப்பந்தம் நடந்து ஆகும். நாங்க சமாதானத்துக்கு தான் வந்திருக்கிறோம், நாங்க சண்டை போட வரல அப்படிங்கிறத இதன் மூலியமா காட்டுறாங்க. இதன் மூலியமா காட்டிட்டு சரி அவங்க தூதுவர் சரியா வரல, நம்ம தூதுவர் அனுப்பும் அப்படின்னு முதல்ல உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, உமர் அவர்களே நீங்க போய் மக்களுக்காரர்கிட்ட மிக தெளிவா பேசுங்க, நீங்க வேகமா பேசுற ஆள், நீங்க தெளிவா போய் பேசுங்க, பேசிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒன்று இடம்பெறுகிறது, இது சம்பந்தமா ஒரு வசனம் ஒன்று இடம்பெறுகிறது. 48-24 இந்த 80 பேரை பிடிச்சிட்டு போன விஷயமா, மக்காவின் சமீபமாக அவர்களுக்கு எதிராக அவன் உங்களுக்கு வெற்றியை அளித்தபின் உங்கள் கைகளை அவர்களை விட்டும் அவர்கள் கைகளை உங்களை விட்டும் அவனை தடுத்தான். அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிற வசனமும் அந்த நேரத்தில் இறங்குது. அப்ப இதுக்கு அப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நீங்க போங்கன்றாங்க. ரொம்ப சொல்றாங்க, நான் கொஞ்சம் கோபப்படுறேன், ஏதாவது சொல்லிவிட்டாங்கன்னா வேற மாதிரி ஆயிட்டு வாங்க நம்மளை அனுப்பாதீங்க, சரியா வராது, நீங்க சமாதானங்கிறிய, நமக்கு சமாதானத்துக்கு ஏகப்பட்ட தூரம் நமக்கு சரியா வரும், எதுக்கு இந்த தட்டுன்னு உருவுறதான் வேலை, இதை தவிர நமக்கு தெரியாது. நம்ம போய் குட்டினா அங்க உருவிக்கணும், அப்புறம் பஞ்சாயத்து வந்துடும். எனக்கு பேசுறதுக்கு ஏன் குளமும் கோத்திரமும் எவனும் கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. தாய்மாமனை முதல்ல போட்டுட்டாரு, எவன் இருக்காங்க ஒத்தனும் கிடையாது. நீங்க பேசாம உஸ்மான் அனுப்பி விடுங்க, உஸ்மான் அங்க இருந்து கோத்திரம் குழந்தை இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி விடுங்க. அவர் கொஞ்சம் மென்மையானவர், நல்ல மனுஷன், சாப்பிட்டா பேசுவார், அவரை அனுப்பி விடுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள அனுப்பப்படுகிறார்கள். உஸ்மான் அவங்க ரலியல்லாஹு உள்ள போன உடனே அந்த கூட்டங்கள் பார்க்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியர் இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர், ஒரு நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளு. உள்ள போனோம்னா கொஞ்சம் மரியாதை கொடுக்குறானுங்க. மரியாதை கொடுத்தோம்னா என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்தீங்க? நாங்க உம்ரா செய்யத்தான் வந்திருக்கோம், சண்டை போட இல்லை, எங்க நோக்கம் அதுதான். நாங்கள் அல்லாஹ்வை தவாப் செய்து விட்டு கஅபத்துல்லாஹ்வை தவாப் செய்து விட்டு செல்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு உடனே அவங்க அங்க சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க, தாராளமா போய் நீங்க தவாப் செய்யுங்க, தவாப் செய்து நீங்க போகலாங்கிறாங்க. இல்ல நான் வந்திருப்பது என் மக்களுக்காக, முகமது நபி அவர்கள் தவாப் செய்யாமல் நான் செய்ய மாட்டேன், நான் அந்த மாதிரி அந்த நோக்கத்துக்காக வரல, அவங்க தவாப் செய்யணும், அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே இந்த உஸ்மான் ரலியல்லாஹு நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு நிறுத்தி வச்சுக்கிட்டானுங்க. நிறுத்தி வச்ச உடனே அங்கே முஸ்லிம் படைகளுக்கு செய்தி வேறு விதமாக போய் சென்றடைகிறார். என்ன செய்தி போகுது? உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலினால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தூதர்
கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு கிடைக்கிறார். தூதர்களை கொள்வது என்பது இன்றைக்கும் கூட போர் தர்மம் ஆகாது. போரிலே ஒரு நாட்டினுடைய தூதரகம் ஒரு நாட்டிலே இருக்கிறது என்றால் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு விடுமை என்றால் அல்லது போர் ஏற்பட்டு விடுமை என்றால் முதலிலே அவர்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவென்றால் அந்த நாட்டினுடைய தூதரகத்தை அப்புறப்படுத்துவார்கள். அந்த தூதரை அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுவார்கள். அதுதான் போர் தர்மம். ஆக இங்கே ஒரு தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தார்மீக அடிப்படையில் வேறு வழியே இல்லை. எங்கே தூதர்களை கொலை செய்து விட்டார்களோ அங்கே போரை தவிர வேறு வழி கிடையாது. போர் புரிந்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே முஸ்லிம்களிடம் ஒரு வகையான பரபரப்பு தொற்றிக் கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குறைஷிகளிடம் போர் புரியாமல் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன் என்கிறார்கள். இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய தோழர் உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார், அவரை கொண்டு குமைத்திருக்கிறார்கள், அவர் இரத்தத்துக்கு இரத்தம் பகரமாக நாம் பெற வேண்டும், அதற்கு இரத்தமாக பெறக்கூடியவர்கள் என்னிடம் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், என்னிடம் பையத் செய்யுங்கள், நாங்கள் இங்கிருந்து பின்வாங்க மாட்டோம், இந்த போரில் என்ன நிலைமை ஏற்பட்டாலும் பின்வாங்க மாட்டோம் என்று பையத் செய்ய முன்வாருங்கள் என்று அங்கே தோழர்களை அழைக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடியது உம்ரா என்ற அந்த இறை கடமையை செய்வதற்காக, அந்த இறை பணியை செய்வதற்காக, இறைவனிடம் ஒப்புதல் பெறுவதற்காக. ஆக யாரும் போருக்கான தயாரிப்போடு வரவில்லை, ஆயுதங்களோடு வரவில்லை, எந்த விதமான முஸ்தீஃபும் கிடையாது. இங்கே என்ன நடக்கணும்? 1400 இருந்து 1500 பேர் அவர்கள் பின்வாங்கத்தான் வேணும். அந்த தோழர்கள் என்ன செய்யணும்? பையத்துக்கு வரமாட்டோம், என்ன நீங்க பார்த்து உம்ரான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு எங்களை இங்க வந்து சண்டையிட சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டு பின்வாங்கி இருக்கணும். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த மக்கள் குதூகலமாக அந்த ஆர்வத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் பையத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு கையை முன்வைக்கிறார்கள், அதை இன்னொரு கையினால் பிடித்துக் கொள்கிறார்கள். இது என்னுடைய கை, இது உஸ்மானுடைய கை என்கிறார். இந்த ரெண்டு கையில உள்ள வச்சு பையத்து வாங்குறாங்க, இப்படி வச்சு பையத்து வாங்குறாங்க. பையத் என்பது கையில் வாங்குவோம். பையத்தான் இந்த வேற மாதிரி பையத்து இல்லை, அந்த மாதிரி பையத்துக்கு போயிடாதீங்க. நாங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அலையிறானுங்க. என்ன அந்த மாதிரி பையத்துக்கு யோசனை பண்ணிடாதீங்க. இந்த பையத் என்பது உடன்படிக்கை, ஒப்புதல். அந்த ஒப்புதலை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாங்கி எல்லாருமே வந்து அதுலயும் வந்து மிக முக்கியமா அபூ சினான் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றாரு, போர்ல இருந்து பின்வாங்குறது அப்புறம் நான் மரணிக்கின்ற வரையிலும் போர் புரிவேன், மரணம் வருகின்ற வரையில் நான் போர் செய்வேன். இப்படி உற்சாகத்தோடு வந்து அந்த மக்கள், அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் பையத் செய்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா யாரும் அப்ப பையத் செய்யாம யாராவது இருக்கிறார்களா அல்லது அந்த மாதிரி யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்தா ஒரே ஒரு நயவஞ்சகன் அதிலே இருக்கான். ஒரே ஒரு நயவஞ்சகன் அவனே இருக்கிறான். என்று சொல்லக்கூடிய ஒருவன் அதிலும் இருக்கிறான். அவன் ஒத்தனை தவிர மற்ற எல்லாம் 1499 பேர் பையத் பண்ணான். 499 பேர் அவர்களிடம் பையத் பண்ணினார்கள். இதுல அடுத்து இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராகி விட்டார்கள், எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற செய்தி மக்காவுக்கு போய் சேரும். மக்காவுக்கு உள்ள செய்தி போனோன்னு என்ன ஆகுதுன்னா, அடடா நம்ம பாட்டுல பேசாம உஸ்மான நம்ம அவங்க தடுத்து வச்ச நோக்கமே வந்து உஸ்மானை கொள்வதோ மற்றதோ இல்லை. அவனுக்கு ஒண்ணு ஓட மாட்டேங்குது. என்ன சொல்றது முகமதுக்கு? முகமது ஒரு தூதுவரை அனுப்பிட்டார். இப்ப என்ன சொல்றது? ஆலோசனை பண்ணி சொல்லி அனுப்புவோம்னு இருக்கிறானுங்க. ஆனா பிரச்சனை இப்படி வலுத்த உடனே அப்பா நீ முதல்ல போயிடுங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மரியாதையும் செய்து கொண்டு வந்து
அனுப்பி விடுகிறார்கள், கொண்டு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பி வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட பையத் செய்றார். யாருக்காக இந்த பையத் வாங்கப்படுகிறதோ அவரும் வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட பையத் பண்றார். நானும் இந்த உடன்படிக்கை, இந்த பையத்திலே நானும் கலந்து கொள்கிறேன் என்று அந்த பையத் அங்கே நடக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா அல் ஃபத்ஹ், வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே 48வது சூறாவிலே 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த மரத்தின் அடியில் உன்னிடம் உறுதிமொழி எடுத்த போது நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithivakam High Road. NSC Boss Road, Uzainia Jewellers, தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துட கூடாதுல்ல. Great Ventures, நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல், சென்னையிலிருந்து மதுரை விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன தொகுப்பு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. ஆலி முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ், அனைத்து விதமான சில்லர் மெட்டீரியல்கள் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாக சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190, அங்கப்பலாக்கன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 9791095546 9551758646. யாரெல்லாம் அந்த மரத்துக்கிடையில உங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கையாளர் அத்தனை பேரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஏன்னா எந்த ஆயுதமும் இல்லைங்க. மக்கா பக்கத்தில் இருக்குது, அவங்க தடையெடுத்து வர முடியும், அவங்க ஆயுதம் தரிக்க முடியும், நம்மளை வீழ்த்த முடியும். மக்கள் பலம் அவர்களிடம் இருக்கிறது. நம்மளோட 1500 பேர் தான், வேற ஆள் கிடையாது. இந்த நிலைமையில அந்த மக்கள் உறுதியோடு பையத்தெடுக்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அதை சிலாகத்தி சொல்லுகிறான். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அவன் அறிவான். அவர்களுக்கு நிம்மதியை அருளினான். அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கும் வெற்றியை வழங்கினான். சமீபத்தில் இருக்கின்ற வெற்றி, இது முக்கியமான முன்னறிவிப்பு. 2 விதமாக இதை எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று ஹுதைபியா உடன்படிக்கை, மற்றொன்று ஃபதே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சி. இரண்டுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்றானா அப்படிங்கிற மாதிரி இதுல வரும். இந்த உடன்படிக்கை தான் பைத்துல் ரில்வான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை யாரெல்லாம் அந்த மரத்தடியில கீழே உட்கார்ந்து உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ இதைத்தான் அல்லாஹ் தஆலா பைத்துல் ரில்வான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்று ஆசிரியர் இந்த உடன்படிக்கையை அப்படி அற்புதமாக விவரித்து சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் நிகழ்ந்து விடுகிறது. ஆனா உடனே மக்கா காபிர்கள் எல்லாம், எதிரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து யாரையாவது முதல்ல அனுப்பி முகமதுக்கு ஏதாவது உடன்படிக்கை செஞ்சிருவோம், இதெல்லாம் வம்பா போச்சு. இதால் பயணம் வந்தாலும் பயணம் வந்தா பயணத்தான் இருக்கணும், அந்த ஆள் பக்கத்தில் வாழ தூக்கலாம், இன்னும் இப்ப யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதா, எது வேண்டாம் செய்து விடுவார் போல இருக்கிறது. அப்ப ஒரு அச்சம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. இதெல்லாம் அல்லா போடுறாங்க. அவர்கள் நினைத்தால் அவங்க சொந்த ஊருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், சொந்த ஊருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், சில கிலோமீட்டர் தூரத்தில் உட்காந்துருக்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உட்காந்துருக்காங்க. அப்ப அவர்கள் நினைத்தால் எதை வேண்டாலும் செய்ய முடியும், இந்த நேரத்தில் பழிவாங்க முடியும். ஆனா அல்லாஹ் ஒரு வகையான அச்சத்தை போடுகிறான், பயத்தை போடுகிறான், பயத்தை போடுறான். அல்லாஹ்வுடைய ரசூலும் தெளிவாக சொல்லி அனுப்பி விட்டார்கள், உங்களோடு நாங்கள் போர் புரிய வரவில்லை,
போர் புரியறதுக்கு வரல, நாங்க உம்ராக்கு தான் வந்திருக்கிறோம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அப்ப வேற வழி இல்லாமல் உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக ஒரு ஆளை அனுப்ப வைக்கிறார்கள், சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில ஜுவைல் இப்னு அம்ர் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க வருகிறார். அவர் ஜுவைலுங்கிறவர் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க வருகிறார். சந்திக்க வந்த உடனே இரண்டு பேருக்கும் இடையிலே ஒப்பந்தம் பேசி முடிக்கப்படுகிறது. ஒவ்வொன்னா சொல்ல ஒவ்வொரு ஒப்பந்தமாக எழுதப்படுகிறது. அதுல மிக முக்கியமா அந்த ஒப்பந்தத்தினுடைய அம்சங்களை சொல்கிறேன். உம்ரா செய்ய மக்காவிற்கு வராமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப குழுக்கள் உம்ரா செய்ய இப்ப இந்த தடவை இந்த வருஷம் உள்ள வரக்கூடாது. இந்த வருஷம் நீங்க உள்ள வரக்கூடாது. உம்ரா செய்ய மக்காவுக்கு வராமல் முஸ்லிம்கள் கண்டிப்பாக திரும்பி விட வேண்டும். முதல் ஒப்பந்தமே இதுதான். நீங்க உள்ள நீங்க உம்ரா செய்யக்கூடாது, நீங்கள் திரும்பி விட வேண்டும் என்பதுதான் ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்துடைய முதல் கருத்து. காரணம் என்ன? காரணம்னா முஹம்மது மக்காக்குள் எங்களை விட பலவந்தப்படுத்தி எங்களை எல்லாம் பலவந்தப்படுத்தி உள்ளே நுழைந்து விட்டார் என்று சுற்றுப்புறத்தில் உள்ள மற்ற மக்கள் எல்லாம் பேசிடுவாங்க. எங்களுக்கு அது கேவலம். அதனால இந்த தடவை நீங்க போயிடுங்க, அடுத்த வருஷம் நீங்க வரலாம். இந்த தடவை நீங்க போயிடுங்க, அடுத்த வருஷம் வாங்க, அப்ப நீங்க மக்காவுல 3 நாள் தங்கலாம். அப்ப நீங்க மக்காவுல 3 நாள் தங்கிக் கொள்ளலாம். பயணிகள் வைத்திருக்கும் ஆயுதத்தை தவிர வேற எந்த ஆயுதம் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. பயணிகளா வருவாங்க, சின்ன கத்தி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பயணிகள் எல்லாம் கத்தி வச்சிருப்பாங்க. வாளுக்கு பதிலாக குருவாள் என்று சொல்வார்கள். அதை இந்த நல்லா பார்த்துருக்கீங்களா, கூர்க்காவும் வச்சிருப்பான். இந்த சின்னதா இருக்கும், பேக்கிங்ல வச்சிருப்பாங்க. அது உரையோடு தான் இருக்கும், உரை போட்டு தான் வைக்கணும், வெளியில தொங்க விட்டுட்டு வரக்கூடாது. அது ஒரு ஷர்ட். அந்த மாதிரி பயணிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த வாள் நீங்க வச்சுக்கலாம். அதை தவிர வேற எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது. முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் எந்த விதமான தொந்தரவும் நாங்க தரமாட்டோம். இப்படி வர்றீங்க இல்லையா, அந்த 3 நாள் தங்குறீங்க இல்லையா, உங்களை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வச்சுக்கிற மாட்டோம் அப்படிங்கிறது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, 10 ஆண்டுகளுக்கு இரு தரப்பும் போர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு இரு தரப்பும் போர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய ரசூல் 3வது போரை சந்தித்து விட்டு, 3வது போர்ல அகல் போர் 3வது போர், அதே நஷ்டம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான். அதாவது முஸ்லீம் தரப்புக்கு தான் ஓரளவு நஷ்டம், பெரிய நஷ்டம் ஒன்றும் மக்கா தரப்பும் கிடையாது. ஆனா அப்படி இருந்தா அல்லாஹ் எப்படிப்பட்ட பயத்தை போடுறான் பாருங்க. அடுத்த ஷர்த்தை 10 ஆண்டு நமக்கு போடலாம், வேணாம், சமாதானம் சமாதானம் வா உடன்படிக்கை அப்படின்னு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். இது அதுல உள்ள நல்லதும் கூட. எதுவும் இருக்கக்கூடாது. அக்காலங்களில் அனைவரும் அச்சமற்று இருப்பார்கள், யாரும் எவருக்கும் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது. 2வது ஷர்ட். 3வது ஷர்த்து, யார் ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் இப்ப சேர்ந்துக்கணும். இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இப்ப யார் ஒருவர் எந்த கிளையினர் எந்த கோத்தினத்தினர் யாராவது ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்துக்கிற விரும்புனீங்களா, நீங்க சேர்ந்துக்கலாம். அதே போல குறைஷியிடம் சேர்ந்து கொள்ள விரும்புறீங்களா, நீங்க சேர்ந்துக்கலாம். அதே குறைஷியிடம் இருந்து வரவும் மீறவும் கூடாது. அடுத்து நீங்க 2 பேர் 2 ஒப்பந்தம் சேர்ந்துக்கலாம். அதே போல குறைஷிகளிடமும் யார் எந்த கிளை சேர்ந்து கொள்ள விரும்புவதாகவோ அவர் குறைஷிக்கிட்டையும் சேர்ந்துக்கலாம். ஆனால் இந்த 2 கோத்திரமும் சேர்ந்த பிறகு ஒருவரோடு வரவும் மீறக்கூடாது அப்படிங்கிறது ஷரத்துல 3வது ஷரத்து. 4வது ஷரத்து, குறைஷிகளில் யாராவது, ரொம்ப முக்கியமான ஷரத்து தான், குறைஷிகள் யாராவது தன் பாதுகாவலராக நெருங்கிய உறவினர்கள் அனுமதியின்றி, குறைஷிகள்ல யாராவது ஒருத்தர் தன்னுடைய நெருங்கிய உறவினருடைய அனுமதி, பாதுகாக்கக்கூடிய நெருங்கிய உறவினருடைய அனுமதி இன்றி தப்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டா என்ன செய்யணுமா? திருப்பி ஒப்படைச்சு. யாராவது முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாராவது தப்பித்து மக்காவில் இருந்து தப்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் திருப்பி யார்கிட்ட ஒப்படைக்கணும்? வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. ஆனா அடுத்து இன்னொரு சரத்து போறான் பாருங்க, அதுலயே வருது. ஆனா முஸ்லிம்கள் யாராவது குறைஷிகள்கிட்ட வந்துட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க.
அதாவது இங்க பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, உன் காசு என் காசு மாதிரி, உன் காசு என் காசு மாதிரி மாப்பிள்ள, என் காசு என் காசு தான், அந்த மாதிரி. இது அந்த மாதிரி நீ அனுப்பிடணும், நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான் பாருங்க. எப்படி இந்த ஒப்பந்தம், இந்த ஷர்த்து தான் வந்து பின்னாடி உமரதான் ஒரு பெரிய வாக்குவாதம் ஒன்று இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். இந்த ஷர்த்து இவ்வளவு ஷர்த்து எழுதப்படணும்னு அதை சொல்லலாம். ஓகே, இந்த ஷர்த்துக்கெல்லாம் ஓகேன்ட்டாங்க, ரைட்டுன்ட்டாங்க. அலி அல்லாஹ் அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க தான் நல்லா எழுதுவாங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அவங்க அலி அல்லாஹ் அவங்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் நீங்க எழுதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் அதான் துவக்கம் தானே, பிஸ்மில்லா போட்டு தானே துவக்கணும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாயா அல்லாஹின் திருப்பெயரால் அப்படின்னு போட்டு பிஸ்மில்லா போட்டு துவங்குறாங்க. அந்த சுவையலுங்கிறவர் அவர் தான் தூதுத்துவம் வந்திருக்கிறார். அந்த தூதுத்துவம் வந்து அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக ரஹ்மான் என்றால் என்ன, அளவற்ற அருளாளன்ங்கிறத ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். ஏன்னா அதெல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. நிகரற்ற அன்புடையன் ஒரு கடவுளுக்கு, நிகரற்ற அளவற்ற அருளான ஒரு கடவுளுக்கு, அல்லாஹ் சூப்பர் பவரா அப்படி தூக்கி வச்சுட்டான். எல்லாம் தனித்தனி கடவுள். அங்க நீ என்ன அளவற்ற அருளானா, அதை ஒத்துக்கிட்டா நான் எதுக்கு இங்க வர்றேங்க, அருள்மாலாம் கிடையாது, அப்பெல்லாம் நான் ஒத்துக்கிட்டா எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும். எனவே பிஸ்மில்லா பிஸ்மி லக்கஹும்ம, பிஸ்மில்லா லக்கஹும்ம என்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வே உன்னுடைய பெயரா, ரெண்டு ஒண்ணுதான். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையனை ஒத்துக்கிற மாட்டான். இதுல ரொம்ப விசேஷமானது, இதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஒத்துக்கிறார். இதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணல, ஓகே எழுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வின் தூதர் செய்யும் உடன்படிக்கை ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா கூறுறாங்க. இறை தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்களிடம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அந்த வாசகத்தை உடனே அப்ஜெக்ஷன் பண்றாரு சுஹைல். என்று சொல்றாரு, அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரா, அதை ஏற்றுக்கிட்டா எதுக்கு அவரை நாங்க நாடு கடத்தணும், எதுக்கு அவரை தொலைவிடாம ஆக்கணும், எதுக்கு அவருக்கு எங்களுக்கு எல்லாம் சண்டை, நாங்க தூதரை ஏற்றுக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன எங்களுக்கு பிரச்சனை, அப்புறம் ஏற்றுக்கலையப்பா நாங்க. அப்ப முஹம்மது இப்னு அப்துல்லான்னு பேரு தெளிவா இருக்கான். எதிரி மிக தெளிவாக இருக்கலாம். நம்ம சாதாரணமா படுதுங்க, நமக்கு இஸ்லாம் மிக சாதாரணமா வந்து சேர்ந்துருச்சு. இதான் நப்பம் பாட்டேன் முப்பாட்டேன் யாரோ கொண்டு வந்து சேர்த்துட்டான், நமக்கு ஈஸியா இஸ்லாம் கிடைச்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆனா எவ்வளவு பிரச்சனை பாருங்க, இந்த வரலாற்றினுடைய பக்கங்களை திருப்ப திருப்ப சுப்ஹானல்லாஹ், இவ்வளவுமே தாங்கிக் கொண்டு ஒரு நபி, ஒரு தூதர், இதுக்கு இடையில ஒரு கருணை உள்ளம், இவ்வளவுக்கு இடையிலையா சுப்ஹானல்லாஹ், நினைக்க 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 நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அடுத்து இந்த வாசகத்தை ஏற்றுக்கொள்ளணும், ரசூலுல்லாஹ் பரவாயில்லை முஹம்மது இப்னு அப்துல்லானே போடுங்க அப்படின்ட்டான். அதுக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை அலி ரலியல்லாஹு தஆலா அழிப்பதற்கு மறுத்து விட்டார். ரசூலுங்கிற இறை தூதர்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை அழிச்சு எழுதுமேன்னு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா, என்ன நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க, எல்லாம் இவ்வளவா இறங்கி போவாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஓகே ஓகேங்கிறீங்க, என்ன இது ரொம்ப இதா இருக்குது, ரொம்ப ஓவர் இது அப்படிங்கிறாங்க. அழிக்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எங்க நினைக்கிற ரசூலுங்கிற வார்த்தை இருக்கோ அதை அழிக்கிறான், தானே கையை வச்சு அழிக்கிறான். தானே அழித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையாலேயே அழித்து விட்டார். இந்த ஒப்பந்தம் நிகழ்த்தப்படுகிறார். இப்ப ஹுஜா கிளையை சேர்ந்த அவங்க ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு அதிகமா உதவி பண்ணவங்க, முஸ்லிம்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சவங்க, எல்லா வகையிலையும் பக்கபலமா இருந்தவங்க, அந்த கிளையினர் வந்து இந்த உடன்படிக்கை விற்பல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்துக்கிட்டாங்க. நாங்க இந்த கிளை தான், நாங்க வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கம் இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஃபக்ர் கிளை, அவருக்கு ஒருத்தர் கொல்லப்பட்டாரு, ரசூலுல்லாஹ் கொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க, அவர் கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த ஃபக்ர், அந்த ஃபக்ர் கிளையை சேர்ந்தவர்கள் வந்து குறைஷிகளிடம் சேர்ந்துக்கிறாங்க.
குறைஷிகள் பக்கம் இந்த ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்கிறார். இப்படி ஒப்பந்தம் நடந்துகிட்டாங்க இருக்குது. நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வர்றாரு, கை கால்லாம் அப்படியே சங்கிலி போட்டு, அந்த காலத்துல இப்பவும் படத்தை சொல்ல வேண்டியதா இருக்க, மனோகரா படம் நினைச்சுக்கிறீங்களேன், அப்படியே வர்றாரு, கண்ணியால பிணைக்கப்பட்டு அப்படியே அப்படியே கத்திக்கிட்டே வராரு. வர்றவர் சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்ன இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க, அக்கிரமம் பண்றானுங்க, என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க, இந்த இறைவைப்பாளர்கள் என்னை பாதுகாத்து விடுங்கள் அப்படின்னு கத்துறாங்க. ஒப்பந்தம் முடியல. சொல்றாங்க ஒப்பந்தம் முடியலப்பா, ஒப்பந்தம் முடியறதுக்கு நான் கையெழுத்த போல இன்னும் அதுக்குள்ள வந்தாச்சு. இல்ல நீ கண்டிப்பா தந்தே ஆகணும், அவரை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு நிக்கிறாரு. யாரு? சுஹைல் நிக்கிறான். அந்த ஆள் சுஹைலுங்கிற அந்த ஆள் தெளிவா நிக்கிறான், அன்னைத்திய தீரனுங்கிறான். ஆனா எவ்வளவோ அந்த தோழர் கத்துறாங்க, அந்த நபி தோழர் கத்துறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அது கடைசியில் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கத்துறாங்க. ஆனா பிடிச்சி இழுத்துட்டு போறப்ப டக்குன்னு உமரு வாழை உருவிட்டு அவர் பக்கத்துல போய் வாழை கையில கொடுக்குறாரு. கையில கொடுக்குற மாதிரி போறாரு. என் வாழை எடுத்து வெட்டி போடுறா நீங்க மாதிரி மட்டும் போய் கொடுக்குற பக்கத்துல போறாரு. ஆனா அப்படியே சொல்றாங்க, சொல்றாங்க அந்த அந்த தோழர் இந்த வாழை எடுத்து அவரை வெட்டி விட மாட்டாரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுவையில. ஆனால் அவர் தன் தந்தை ஆயிட்டே என்று பாசத்தில் நின்று விடுகிறார். யாருன்னு பார்த்தா சுவையிலுடைய மகன். இது யாரு? எந்த சுவையில் ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாரோ அந்த சுவையிலுடைய மகன் இவர் அபு ஜந்தல். இவர் பேர் உன்னதமான சகாதி, அற்புதமான ஒரு சகாதி. எடுத்து செல்லப்படுகிறார். ரொம்ப இந்த அளவுக்கு நான் அபிசல்லாத சொல்லுவோம், எவ்வளவோ கேட்டு பார்க்கிறாங்க, விடமாட்டுக்கிறாங்க. ஆனா நான் ஒப்பந்தத்தை மீற முடியாது, நீங்க பொறுமைய. அபுஜந்தர் முஸ்லிம்களை பார்த்து சொல்றாரு, முஸ்லிம்களே, நான் இணை வைப்பாளர் உன்னை திரும்பி கொண்டு போகப்படுகிறேன். என் மார்க்கத்தில் என்னை அவர்கள் சோதிக்கின்றனர், என்னை சோதனை பண்றாங்க. மார்க்கத்தில் நான் இருக்கிறதுனால அநியாயம் இல்லையா, நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுஜந்தலே சகித்துக்கொள். எப்பவும் அதாங்க அந்த வார்த்தை தாங்க அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட இருந்து வந்தது. இன்னல்லாஹ மா சாபிரீன், பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான், சகித்துக் கொள்ளுங்கள். யாசிரை பார்த்து எந்த வார்த்தையை சொன்னார்களோ, சுமையாவை பார்த்து எந்த வார்த்தையை சொன்னார்களோ, அம்மாரை பார்த்து எந்த வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தை. இன்னல்லாஹ மா சாபிரீன், பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கான், சகித்துக்கிறீங்க, பொறுமையா இருங்க அபுஜந்தலே என்று கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டியே தீரும் என்று சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாம் நடத்தப்பட்ட பின்பு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, குர்பானி கொண்டு வந்திருக்கிற அத்தனை குர்பானி இந்த இடத்துல கொடுத்துட்டு வாங்க திரும்பி போங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல உள்ள போக முடியாது. ஒரு சஹாபி நகல மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு ரசூலா சொல்றாங்க, ஒரு சஹாபி நகல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா யாராலும் ஏற்றுக்கிற முடியல. எப்படி நம்ம உம்ரா செய்யற வந்துவிட்டு இவ்வளவு தூரம் வந்துவிட்டு எப்படி உள்ள போவோம், எப்படி போறது முடியல, அவங்களால யாராலையும் முடியல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப மனசோர்வு விட்டவங்களா மனைவிட்ட உட்கார்றாங்க. முசல்மான் அல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நீங்க யோசனை பண்றீங்க, அவங்கள சொல்றதை விட நீங்க முதல்ல உங்க பலிபிராணியை கொண்டு போங்க, உங்க ஒட்டகத்தை கொண்டு போங்க, குர்பான் பண்ணுங்க, நீங்க குர்பான் கொடுங்க, தலையை மலிக்கக்கூடியவரை கூப்பிட்டு மலிங்க, உங்க தலையை மலிங்க, முதல்ல நீங்க மலிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். என்ன ஒரு கேப்டன் செய்யறப்ப என்னதான் வார்த்தைக்கு உபயோகம் இல்லாட்டாலும் செஞ்ச உடனே வேற வழி இல்லாம செய்வாங்க இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போனாங்க, யார்ட்டையும் பேசல, ஒட்டகத்தை குர்பான் கொடுத்தாங்க. அது ஒட்டகத்தை கொடுத்த குர்பான் என்ன, அந்த ஒட்டகத்தினுடைய லெவல் என்னங்கிறீங்க, இன்னொரு ஒட்டகத்தையும் கேட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒட்டகம் யாருடைய ஒட்டகம்னு பாத்தீங்கன்னா அபூஜஹலுடைய ஒட்டகம். அந்த குறைஷில் கோவம் வரணுமா, அதுக்காக அந்த ஒட்டகத்தை கொடுக்குறாங்க, குர்பான் கொடுக்குறாங்க. குர்பான் கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் தலையை மலித்துக் கொள்கிறார்கள், மொட்டை போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல 2 தடவை தான் மொட்டை போட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மதத்தாலும் மொட்டையை போட்டு ஒரு துப்பியை போட்டு பாவம் இவ்வளவு நீளம் முளை நீளம் ஜிப்பாவை போட்டு பாவம் அவங்கள அலைய விட்டு அவங்கள எல்லாம் அப்படிலாம் இல்லை. இவ்வளவு பெரிய துணிலாம் அல்லாவுடைய ரசூல்கிட்ட இல்லை. 2 துணியை தவிர 2 சட்டை, நல்ல சட்டையை தவிர வேற சட்டை கிடையாது. 2 சட்டையை எப்ப தெரியுமா போடுவாங்க? யாராவது தூதர்கள் சந்திக்க அப்படி மேல தூக்கி போட்டுக்குவாங்க ஜம்மன். அந்த மாதிரி தான், அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய லெவல். ஆனா இங்க 2 தடவை மொட்டையில மொட்டை அடிச்சு இப்ப ஒரு தடவை, அதுக்கு முன்னால முடி எப்படி வச்சுட்டாங்க, நல்லா அப்படி போட்டிருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க, சூப்பரா ஆளு அப்படி அழகா போட்டு வச்சிருப்பாங்க முடிய. முடி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதுல கர்லிங்க ஆயிஷா சித்திகாரலாம் சொல்றாங்க, அதாவது உம்ரா இருக்கிறப்ப, சாரி இத்திகாப் இருக்கிறப்போ ரசூலுல்லாஹ் வீடும் பள்ளிவாசல் ஒண்ணு இல்லை அவங்களுக்கு. பள்ளிவாசல் இருந்துட்டு தலையை உள்ள விடுவாங்க, உள்ள இது ஜன்னல் வழியா உள்ள விடுறது. உள்ள விட்டோம்னா ஆயிஷா சித்திகா நல்ல தலையை வாரி விடுவாங்க, நல்லா அழகா இருக்கும்ல, அப்படியே நல்ல கல்லிங் ஹேரா இருந்தா அப்படியே தீவு நம்மளா அப்படியே படிப்படியா வரும், அழகா வரும். வந்த உடனே அப்படி முன்னாடி அது ஒரு கொத்து எடுத்து ஒரு சுற்றி விட்டுக்குறாங்க. எப்படி என்ன ஸ்டைல் பாருங்க, இது இப்ப எம்ஜிஆர் ஸ்டைலுமா, ரசூலுல்லாஹ் ஸ்டைலுடா பாவிகளா.